லைட்டு வேலை செய்ய மாட்டேங்குது ப்ரோ. ஏய் விளக்கு மாதிரி ப்ரோ தெரியுதா? ப்ரோ விளக்கு தானே அது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாமி இருக்கா இல்லையா, நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க இடம் தாங்க த கிரேட் காளி கோயில். ஸோ இந்த ஒரு காளி கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து கோஸ்ட் வீடியோ அது மாதிரிலாம் எடுக்க வரல. ஸோ இன்றைக்கான நாளில் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன மிஸ்டீரியஸ்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெக்க தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம், காளி இருக்குது, நைட்டு 12 மணிக்கு மேலே வரும்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஸோ இந்த காளி கோயிலை பற்றி ஃபுல்லான மிஸ்டீரியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பழங்காலத்துலேருந்து இந்த காளி கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி என்ன ரிசல்ட்னு பாருங்கள். ஸோ வாங்க ப்ரோ. ஸோ இந்த கோயிலை பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இன்றைக்கான நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி சவுண்டு மாதிரி கேட்குது ப்ரோ. மணி சவுண்டு தானே கேட்குது. சில நின்றுச்சு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டீரியஸ் டீமில் நிறையா விஷயங்களுமே இருக்குது. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் அப்போ மட்டும்தான் பராமரிப்பாங்க. ஸோ வாங்க. ஸோ இதாங்க இந்த கோவிலை சுற்றி பார்க்கணும்னா ஸோ இதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மிஸ்டீரியஸ் தியரி இருக்குங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன் வாங்க. ஒரு கோவிலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகா காளி டெம்பிள், இந்த ஒரு மகா காளி டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க தான் வந்து பராமரிப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோவிலில் யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இது உண்மைங்க. எங்கள் ஊரில் நீங்கள் வந்து கேட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஒரு காளி கோவிலுக்கு, அதாவது இந்த ஒரு காளி கோவிலை அமைக்கிறதுக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளான ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வாங்க நீங்களே. ஸோ இந்த ஒரு பிளேஸ் மட்டத்தை பாருங்கள், இந்த ஒரு பிளேஸ் மட்டத்தை பாருங்கள். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த பிளேஸ் மட்டத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளக்கு அது மாதிரி தாங்க இருக்கும். ஓகேவா, விளக்கு அது மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு காளி கோவிலில் நான் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலை சுற்றி நிறையா பாம்பு ஓட்டங்கள்லாம் இருக்குது, நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறேன். கரெக்டாக இங்கனக்குள்ளே இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, அந்த ஒரு ஆலமரத்தில் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உண்மைங்க. ஸோ எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு போங்க. ஸோ வாங்க இங்கே பாருங்கள் நண்பா. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சொல்கிற மாதிரி மணி சவுண்டு எப்போவுமே கேட்குங்க. மணி சவுண்டு கம்பல்சரியாக கேட்கும். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல பிரேஸ் மட்டும் போடலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க இந்த ஒரு இடத்துல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காளி கோவில் எடுத்து அந்த காளியோட இதை எடுத்து இங்கே மாற்றலாம் பார்த்தாங்க. ஆனால் காளிங்கிறது ஒரு முனி ஓட்டம் மாதிரிங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல மிஸ்டீரியஸாக என்ன தெரியுமா இருக்குது. ஸோ நம்ம மிஸ்டீரியஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே காசு வெட்டி போடுவாங்க நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் சேவலாம் பலி கொடுப்பாங்க. ஸோ தன்னந்தனியாக கிராமத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த காளி கோவில் இருக்குது. ஸோ பாருங்கள் காளி அம்மாவை. அது மட்டும் இல்லாமல் காளியை வணங்கக்கூடிய ஒரு பாம்புக்கு மரியாதை செலுத்துகிற இடத்தையும் பாருங்கள். ஸோ வாங்க ப்ரோ, இதான் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ, கொஞ்சம் பார்த்து வாங்க ப்ரோ. வாங்க உட்காருங்க. ஸோ இதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாம்புக்குரிய கிண்ணி, அதாவது பாம்பு பால் குடிக்கிறதுக்கான ஒரு கிண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்களா ப்ரோ, அந்த தெரியுதா, அந்த கிண்ணி தாங்க. ஸோ இந்த ஒரு கோவிலில் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே தெய்வத்தை உண்மையாக வழி போடுறவங்க மட்டும்தான் அந்த ஒரு கோவில் எடுத்து கண்டிப்பாக கட்ட முடியும். ஒரு கூரையோடு அமைக்க முடியலைங்க இந்நாள் வர. ஸோ இந்த ஒரு கிராமத்தில் இந்த ஒரு காளி கோயிலோட எஃபெக்டை நீங்களே பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த காளி கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த காளி வரக்கூடிய பள்ளி அடிக்கிறதுல ப்ரோ. ஸோ காளி வரக்கூடிய அந்த ஒரு இடத்ததான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வா ப்ரோ, இங்கே பாருங்கள் இங்கே. ஸோ 9 மணி ஆனாலே வடக்கு சைடு, அதாவது வடக்கானுக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள் என்னதுன்னு ப்ரோ. அங்கே எடு ப்ரோ, அது என்ன ப்ரோ,
2 விளக்கு மாதிரி ப்ரோ தெரியுதா ப்ரோ விளக்கு தானே அது ப்ரோ பாப்பமா வா ப்ரோ டக்குனு ப்ரோ பாத்தோம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது இப்படி தெரியுது ப்ரோ விளக்கு மாதிரி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா ப்ரோ தெரியுது ப்ரோ அங்கே பாரு ப்ரோ நான் அவங்க சத்தியமாக சொல்கிறேன் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஏதோ தெரியுது ஸோ எங்களை மாதிரி இடங்களுக்கு இது என்னென்னு தெரியலைங்க இந்த ஒரு காளி கோயிலத்தை சுற்றி மிஸ்டீரியஸ் தாங்க நடக்குது கோயிலை சுற்றியே போடுவாங்க 1 வாரம்னாலும் பரவாயில்ல 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல ஸோ நீங்களே பாருங்கள் பின்னாடி போ என்னதுடா இந்த கோயிலுக்கு பின்னாடி என்னதுடா டேய் ப்ரோ தெரியுதா அந்த கோயிலுக்கு பின்னாடி பாரு ப்ரோ யாரோ உட்காந்துருக்க மாதிரி ப்ரோ தெரியுதா தெரியுதா லேசா தெரியுது ப்ரோ லேசா தெரியுதா ப்ரோ பக்கத்துல யாராவது இருக்கீங்களா டேய் ஒரு வயசான பாட்டின்னு நினைக்கிறேன்டா ஒரு வயசான அம்மான்னு நினைக்கிறேன் கைஸ் ஒரு வயசான அம்மா மாதிரி தான் இருக்கு அம்மா யாராவது இருக்கீங்களா ப்ரோ வயசான பின்னாடி போ ப்ரோ நம்ம அங்கிட்டு போய் அந்த சைடு எடுத்துருவோம்டா இது தேவையான வேடா எனக்கு தெரிஞ்சு நம்ம கேள்விப்பட்டோம்ல ஊரில் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா வந்து வழிபடுற மாதிரி அது மாதிரி தான் ப்ரோ இங்கே மரத்தெல்லாம் பாரு ப்ரோ வில்வ மரம் வேற இருக்கு ப்ரோ வில்வ மரம் இந்த மரத்தை பார்த்தீங்களா ப்ரோ ஃபஸ்ட்டு இங்கே வா ப்ரோ ஒரே தூரில் 2 மரம் கைஸ் அதான் சொல்கிறேன் இந்த மிஸ்டீரியஸான காளி கோவிலில் ஒரே தூரில் 2 மரம்லாம் முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஸோ என்ன மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ்னே தெரியலங்க ஸோ இந்த ஒரு கோயிலை பற்றி பார்க்கணும்னா அம்மா அதாவது இருக்கீங்களா இருக்கிற மாதிரி இருக்க கூட தெரியுதா பக்கத்தில் நம்ம பக்கத்தில் போவோம் லைட் அமர்த்திட்டு போமா ப்ரோ நீ அங்கே நின்று எடுக்கிறியா ப்ரோ கேமரா ப்ரோ இங்கே உட்காரு ப்ரோ அப்படியே உட்காரு ப்ரோ கைஸ் நான் இருக்கேன் பார்த்தீங்களா பக்கத்தில் போய் பார்க்குறேன் அந்த அம்மா உட்காந்துருக்காங்களா இல்லைன்னு ப்ரோ நீ அங்கேயே இருந்து ஓகே ப்ரோ யாருமே இல்லை ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க யாருமே இல்லை பக்கத்தில் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க தானே ப்ரோ பார்த்தோம் பக்கத்தில் யாருமே இல்லை ப்ரோ நம்ம தானே ப்ரோ உட்காந்தாங்க ஆமாம் ப்ரோ யாருமே இல்லை பரிகாரம் என்ன ப்ரோ நடக்குது இங்கே தான் ப்ரோ எக்ஸாக்டாக உட்காந்துருந்தாங்க ப்ரோ பக்கத்தில் ப்ரோ சுற்றி லைட்டிச்சு பார்ப்போமா இங்கே பாரு ப்ரோ அப்படியே ஒவ்வொன்றா பாரு ப்ரோ இருக்காங்களா இல்லையே ப்ரோ கரெக்டாக ப்ரோ பாரு ப்ரோ யாராவது உட்காந்துருப்போம் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தாண்டறதுக்கு 1% கூட சான்ஸும் கிடையாது ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம் ப்ரோ நீ பாருங்க இந்த இடத்த விட்டு போயிருக்கவும் முடியாது 5 யாரும் நிற்கிறாங்கடா தூக்கப்பட்ட மாதிரி இரு இன்னும் பள்ளி சவுண்ட்லாம் கேட்குதுல சொன்னவனே ப்ரோ இது என்ன ப்ரோ என்ன ப்ரோ அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க ப்ரோ ப்ரோ பக்கத்துல பார்த்துருவோமா ப்ரோ அங்கே நில்லு ப்ரோ இங்கே உட்காரு ப்ரோ கரெக்டாக என்ன இங்கிட்டு வா ப்ரோ இங்கே உட்காந்து ப்ரோ கைஸ் நான் உண்மையிலேயே பக்கத்தில் போய் பார்க்குறேன் அந்த அம்மா உட்காந்துருக்காங்கன்னு பட் எனக்கு துணையாக அந்த கால் இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் பார்த்துட்டு ப்ரோ பயமாக இருக்கு ப்ரோ பார்த்துங்க யாருமா நீங்க யாரு ப்ரோ எதுவுமே பேச தெரியுதா ப்ரோ தெரியுது அது யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ பிளர்ரா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல நான் அப்படியே லைட்டை போட்டு போய் பார்த்துட்டு வரேன் ப்ரோ ஓகே ப்ரோ அம்மா யாராவது இருக்கீங்களா அம்மா பக்கத்தில் காளி கோயில் வேற இருக்குமா ஏதாவது உதவினா சொல்லுங்கம்மா உதவினா சொல்லுங்கம்மா தெரியல அந்த ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேங்க 2 விஷயத்த நான் உணர்ந்தேங்க ஒன்று நான் பக்கத்தில் பார்க்கல வயசான அம்மா மாதிரி உட்காந்துருந்தாங்க ஆனால் ஓடுறத பார்க்கல அது மாதிரி தெரியலைங்க ஸோ ஒன்று ஆணாக இருக்கட்டும்
ஒன்று ஆணாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பெண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வேகமாக ஓட வாய்ப்பும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன, ஏன்னா காளிங்கிறது ஒரு சின்ன குழந்த மாதிரி தாங்க இருக்கும். சின்ன குழந்தை, ஆனால் அது எப்படி சொல்ல என்னால் வாய்ட்டு சொல்ல முடியல. ஸோ அதை உணர தன்மை எனக்கு இருக்குங்க. டே 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 அது என்னடா? டே ரைட் அமர்துடா. அது என்னது ப்ரோ தெரியுதா ப்ரோ? பக்கத்தில் பக்கத்தில் ப்ரோ, பக்கத்தில் ப்ரோ, பக்கத்தில் ப்ரோ. ஏமா யாராவது வேணுமா? என்னதுடா அது? பக்கத்தில் பக்கத்தில் எப்படியா அப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு ப்ரோ. கோயில் எடுக்கணும் தெரியுதா? கோயில் அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ கோயிலை விட்டு அவங்க சொன்ன மாதிரி வடக்கு பக்கம் 2 விஷயத்த பார்த்தோம். ஒன்று அந்த ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஓடுற மாதிரி. ப்ரோ 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 அங்கே பாரு ப்ரோ, இந்த மரத்துக்கு மேலே. லைட்டு லைட் எரிய மாட்டேங்கிறா. லைட் அடித்து பார்த்தவரை எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டீரிஸ் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்தோம் ப்ரோ. அப்படியே நட ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. சுற்றி போமா? என்ன ப்ரோ ப்ரோ லைட்டு வேலை செய்ய மாட்டேங்குது ப்ரோ. யாரும் அழுகுறாங்க இருக்கு ப்ரோ. காளி கோயிலுக்கு வந்து நம்ம 2 உணர்ந்தோம். அந்த ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் கூட நடமாட்டின ஒன்று, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு காளி கோயிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த மிஸ்டீரிஸ் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு எங்களுக்கு சரியாக சொல்ல தெரில. ஸோ வா ப்ரோ. ப்ரோ மாந்திரிகம் கிடக்கு ப்ரோ. ப்ரோ மாந்திரிகம் கிடக்கு ப்ரோ. ஒரு மாந்திரிகம் இருக்கு ப்ரோ. நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. சுற்றி பாருங்களேன், ஒன்றுமே இங்கே போகிறது. அந்த 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 பழைய கட்டத்துலேருந்து யாரை எட்டி பார்க்குறா தெரியுதா ப்ரோ? தெரியுது. யாரை எட்டி பார்க்குறா? ஸோ இந்த ஒரு வீட்டுக்கு, இந்த ஒரு காளி கோயிலோட எபிசோட ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் இன்னும் என்னென்ன மர்மம் இருக்குது. நம்ம வடக்கு சைடு பார்த்ததுல 2 விஷயத்த பார்த்தோம். ஸோ மேற்கு கிழக்கு எல்லாமே பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு காளி கோயிலுடைய மிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸோ எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் தட்டுங்க. நான் போடுறேன் அடுத்த வீடியோ என்னுடைய உயிரை பணைய வச்சு. ஸோ எனக்கு சப்போர்ட் கிடைக்குதா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ தெய்வத்தை நம்பி வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம், தெய்வம் இருக்குது, கண்டிப்பாக தெய்வங்கிறது இருக்குங்க. ஸோ தீய ஆத்மா, ஆவி, பிசாசு எல்லாத்த பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க.